வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து அல்பிசியா பிளான்ட்டு. இதனோட பொட்டானிக்கல் நேம் அல்பிசியா லெபக். இதனோட ஃபேமிலி ஃபேபேசி ஃபேமிலி. இந்த பிளான்ட் வந்து உமன்ஸ் டங் ட்ரீ அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதனோட போடு வந்து உமன்ஸோட நாக்கு போல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து நீளமாக அப்படி இருக்கிறதுனால இதனோட போடை வச்சு இதுக்கு இந்த பேர் வந்துச்சு. அப்புறமா இந்த பிளான்ட்டோட இந்த சீடு வந்து காற்று அடிக்கும்போது இது வந்து ஒரு சலசலப்பான சத்தம் அப்படிங்கிறது கேட்கும். அதனால் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறமா இந்த மரம் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டான மரம். இது நல்ல உயரமாக வளரும். அப்புறம் இது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளால் நமக்கு பலன் தரும். இதை கட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்யலான்னா ரீப்ளான்டேஷன் பண்ணலாம். இந்த மரத்தோட இலைகளும் காய்களும் அப்புறம் இதனோட மொத்த இந்த உட்டு அதுவும் வேர்களும் கூட நமக்கு பயனுள்ள ஒன்றாக இருக்குது. இதனோட இலைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது வந்து கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுது. அப்புறம் என்னென்னா இதனுடைய இலைகளில் இருந்து மருந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த தாவரம் வந்து ஆஸ்துமா நோயை குணப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதனுடைய பூக்களில் தேன் அதிகமாக சுரக்கிறதுனால இந்த மரம் தேன் உற்பத்திக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த மரம் இதனுடைய உட்டு பகுதியானது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை வெட்டும்போது இது வந்து இப்படி இருக்கும். இந்த மரம் தீப்பெட்டி தயாரிப்பதற்கு தீக்குச்சிகள் அப்படி தயாரிக்கிறதுக்கு இந்த மரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது போட்டு படகுகள் செய்வதற்கும் பயன்படுறாங்க. ரொம்ப வெயிட் இல்லாத ஒரு உட்டு, நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. இதனோட இந்த பார்க் இந்த தோல் பகுதி இந்த தோல் பகுதியில் டர்னின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இது வந்து சுய தொழிலுக்கு பயன்படுறது அப்படிங்க. அப்புறம் இந்த பிளான்ட்டோட ரொம்ப பரவலாக வளரக்கூடியவை. அதில் வந்து வேர் முடிச்சுகள் படுகின்றன. இந்த வேர் முடிச்சு என்ன செய்ய தங்க வைக்கக்கூடிய தன்மை உடையது. இது வந்து தாவர வளர்ச்சிக்கு மிகவும் பயன்படுகிறது. அப்புறம் இதில் வந்து நாஸ்ட்ராக் அனபினா அப்படிங்கிற உயிரினங்கள் பாக்டீரியாக்கள் உயிர் வாழுகின்றன. இது வந்து வளிமண்டல நைட்ரஜனை நிலநிற்கக்கூடிய தன்மை வாய்ந்தவை. அப்புறம் இந்த பிளான்ட்டை ஷாம்பு போன்ற பொருட்கள் தயாரிக்கிறது பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கிய தோல் நோய் போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மையுடையது அப்படின்னு ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்க. தன்மை இந்த பிளான்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த பிளான்ட் வந்து நல்ல ஒரு நிழல் தரக்கூடிய மரமாக நமக்கு பயன்படுது. இதோடைய ஷீல வந்து காஃபி டீ அப்படிங்கிற தாவரங்களை பயிரிட்டால் நல்ல